நான் கரூர்ல நண்பர்கள்ட்ட கேட்டேன். உழவர் சந்தை பாசிபிளே கிடையாதுங்க. ரவுண்டானாவும் பாசிபிளே கிடையாது. இதுவே ரொம்ப சிரமமா இருந்தது. ஈவன் எடப்பாடி பழனிசாமி வரும்போதே சிரமமா தாங்க இருந்தது. கடைக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொது சொத்து டேமேஜ் ஆகுறது போக தனியார் சொத்து டேமேஜ் ஆகுது. இப்பவுமே ஒரு 4 கடைய வந்து சர்க்கிள் பண்ணிட்டாங்களாம். அதுக்குள்ள 1 வாரத்துக்கு இன்னும் வியாபாரம் கிடையாது. ஏற்கனவே 1 வாரம் வியாபாரம் போச்சு. இன்னொரு 1 வாரம் எல்லாமே தீபாவளி டைமு. ஒரு முக்கியமான ப த வியாபாரம் ஆகக்கூடிய நாளு. ஒரு 15 நாள், 20 நாளு அவன் எவ்வளவு பாதிக்கப்படுவான் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன இழப்பீடு தரும்? ஒரு 50,000மே வைங்களேன், 1,00,000மே வைங்களேன். எப்படி இழப்பீடு என்ன தர முடியும்? அப்ப யாரோ ஒருத்தர் கூட்டம் போட வராங்கங்கிறதுக்கு நான் வந்து 1 மாசம் என்னோட வியாபாரத்தை விடணும்னு எதிர்பார்க்கிறது வேற வழி இல்லை. ஏன்னா கிரைம் சீன். இப்ப இனி வந்து எஸ்ஐடி வந்து விசாரிக்கிற வரைக்கும் அதை அப்படியே தான் வச்சிருக்க முடியும். தெருவை கிளீன் பண்ண முடியல. ஒரு சில பகுதியை கிளீன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரு சில பகுதிகள் அப்படியே தான் இருக்கு போல இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் ஜனங்களுக்கு இடைஞ்சல். விஜய் அவரு கட்சியை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு நினைக்கீங்க? 100 கோடி இருக்குன்றாங்க. அதாவது அவரோட திருச்சி கூட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பொது சொத்து டேமேஜ், பிரைவேட் சொத்து டேமேஜ், முதலமைச்சர் மத்தவங்க எல்லாம் வந்துட்டு போற செலவு, இழப்பீடு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்த செலவு, அதுவே ஒரு 4 crores ஆடு வருது. இன்னும் ஏற்படக்கூடிய வழக்கு செலவு. இப்படி விஜய் வந்து அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு பொதுமக்கள் வரி பணம் 100 கோடி ரூபாய் போச்சுங்க. இது எந்த ஊர் நியாயங்க? நம்ம ஊர்ல தாங்க இதெல்லாம் நடக்கும். என்ன முட்டாள்தனமான ஏற்பாடு. இப்படி சொல்றவங்க இருக்காங்க. சரி, இதை வந்துங்க ஊருக்குள்ளில் ஒரு கூட்டம் போடுது, அது விஜய் செலவு. அப்போ ஒரு கூட்டத்துக்கே அவருக்கு பல கோடி செலவாகும். அவர் அதை அவாய்ட் பண்றதுக்கு எங்க ஊர்ல வந்து நான் வாழ்ற பகுதியில மைக்க வச்சு பேசினா என்ன அர்த்தம்? சரி, நான் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்றேங்க. என் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ராத்திரி 8 மணி ஆனா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறவன். நீங்க என்னைக்கா ஒரு நாள் எங்க ஊருக்கு வந்து உங்க கட்சி வளர்க்கணும்னு சொல்லி இப்ப என் வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்கல்ல. இறந்து போனவங்க அது பெரிய நஷ்டம். இப்ப நான் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் எனக்கும் பெரிய நஷ்டம். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க.